உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவம் ஜோதிடம். இந்த சிவம் ஜோதிடத்துக்கு நாம சொல்லக்கூடிய பலன்களாகப்பட்டது கார்த்திகை மாத பலன்கள். இந்த கார்த்திகை மாத பலன்கள் எப்படி இருக்கும்? ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடிய ராசி ஆகப்பட்டது மேச ராசி. இப்போ இந்த மாதத்துல கிரகங்கள் ஏதாவது பெருசா மாறி இருக்குதா அப்படின்னா அப்படி எதுவும் மாறின மாதிரி தெரியல. இருந்தாலும் அந்த குரு அதிசாரா பெயர்ச்சியாக கடகத்திலிருந்து மறுபடி மிதுனத்துக்கு வந்துருச்சு. இந்த விருச்சகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் தனுசுக்கு போறாங்க. மற்றபடி எதுவுமே கிரகங்கள் மாறின மாதிரி தெரியல. அப்ப மேச ராசி. அப்ப அந்த மேச ராசிக்கு இப்ப தன்னுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தில் இருந்து உங்களுடைய ராசியவே பார்க்கிறார். எப்பவுமே தன்னுடைய ராசிநாதன் தன்னுடைய ராசியை பார்ப்பது தன்னுடைய ராசிக்கு மீண்டும் வலுவை சேர்த்தும். அப்ப அந்த செவ்வாயுடைய அமைப்பு உங்களுடைய ராசியை பார்க்கிறது யோகம். அது போக இந்த குரு பகவானும் அதிசாரா பெயர்ச்சியாக மிதுனத்துக்கு போய் அங்கிருந்து 5ஆம் பார்வையாக மேச ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறாங்களா? அப்போ அந்த 7ஆம் இடத்தை அந்த குரு பார்ப்பதும் உங்களுடைய ராசியை உங்களுடைய ராசிநாதன் பார்ப்பதும் ஒரு மிக சிறந்த யோகத்தை உங்களுக்கு அள்ளி தரவிருக்கிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த அந்த குரு பகவானும் தனுசு ராசியை பார்க்கறாங்க 7ஆம் பார்வையாக. அங்கே செவ்வாயும் இருக்கிறாங்க. குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு கிடைக்கிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இதுல இந்த மாசத்துல இந்த 30 நாட்களையும் கணித்ததுல ஃபர்ஸ்ட் இந்த 10 நாள் 12 நாள் மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு அற்புதமான ஒரு ஜாக்பாட்டான டைம். அந்த 12 நாட்களில் உங்களுடைய நீங்க எண்ணிய எண்ணங்கள், நீங்க போட்ட திட்டங்கள், நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் இது எல்லாமே சக்சஸாக உங்களுக்கு அமையக்கூடிய டைம் வந்தாச்சு. இப்போ டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த நிலையே மாறும். உங்களுடைய தலையெழுத்தே மாறும். நம்ம ஜாதகத்துல ஒரு மாசம், ஒரு 10 நாள், ஒரு 5 நாள், ஒரு நாள் நல்லா இருந்தாலும் போதும், நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக நல்லது நடக்கும். அந்த நல்லது பல வருடத்துக்கு நாம் எதிர்பார்க்கலாம். அப்ப பாத்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கக்கூடிய டைம் வந்தாச்சு. அப்ப அந்த குருமங்கல யோகமும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அந்த செவ்வாயுடைய யோகம் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால இந்த பீரியட்ல பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது சொத்து வாங்கலாம். ஏதாவது டாக்குமெண்ட் உங்களுக்கு பிரச்சனை இருந்தால் கண்டிப்பாக தீரும். அதே சமயத்தில் ஏதாவது வம்பு வழக்கு இருந்தாலும் தீரும். ஒரு ஸ்டேஷன் போக்குவரத்து பிரச்சனைகள் இருந்தாலும் குறையும். அதே சமயத்தில் நீங்க ஏதாவது பூமி வாங்குறீங்க அப்படின்னா அது வாங்கும்போது ஜாக்கிரதையா வாங்குங்க. டாக்குமெண்ட்ஸை சரி பார்த்து ஒரு முறைக்கு 3 முறை பார்த்து அப்புறம் வாங்குங்க. இது போக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தை சுக்கிர பகவான் பார்க்கிறார். அப்படி பார்க்கறதுனால உங்களுடைய குடும்பஸ்தானம் வலுப்பெறும். உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனசங்கடங்கள், மன சலிப்பு, மன வேற்றுமைகள்
இது தீரும். அப்போ குடும்பத்தில் சில சந்தோஷமான நிகழ்ச்சிகள், சில சந்தோஷங்கள் உருவாகும். அப்ப அந்த குடும்ப ஸ்தானத்தை அந்த சுக்கிரன் பார்க்கறதுனால கண்டிப்பாக உங்க வீட்டுக்கு புது உறவோ, அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க பொண்ணுக்கோ உங்க பையனுக்கோ ஒரு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கிறீங்க, பொண்ணு தேடிட்டு இருக்கிறீங்க, அவங்களுக்கு அந்த பொண்ணு கிடைக்கும், அந்த மாப்பிள்ளை கிடைக்கும். நீங்க 4 மாசம் 5 மாசம் 6 மாசம் கழிச்சு கண்டிப்பாக கல்யாணமும் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான திருப்தியான நிகழ்வுகள் இந்த மாதத்தில் செய்வதாக இருக்கிறீங்க. அது போக இந்த 7 சனி, இந்த விரயச்சனியால் உங்களுக்கு வருமானங்கள் எங்கிருந்தாலும் வருமானம் வரும். வருமானம் பாதிக்காது, தொழில் பாதிக்காது, வருமானம் சம்பாதிப்பீங்க. அந்த சம்பாதிக்கக்கூடிய வருமானம் இன்னைக்கு 100 ரூபா சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா 80 ரூபா 90 ரூபா போகக்கூடிய வழி தெரியாது, இடம் தெரியாது. அப்போ எதிர்பாராத விரைய செலவுகள், தெண்ட செலவுகள், இது மாதிரி நம்ம செய்யக்கூடிய செலவுக்கு உருவம் இல்லாத போயிடும். அதனால அதில் மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியை மனதார கும்பிடுங்க. அதே சமயத்தில் நீங்க முருகப்பெருமானை மனதார வணங்குவாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே கரைஞ்சு போகும். அந்த திருவண்ணாமலை தீபத்தையும் நீங்க இந்த டயத்தில் வணங்கி வாங்க. உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும். உங்களுடைய பிரார்த்தனைகள் கண்டிப்பாக குறையும். நேயர்களே, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. எந்த குறையும் குற்றமும் உங்களுக்கு இல்லை. இந்த 7 சனி மட்டும்தான். இது பெருசாக உங்களை பாதிக்காது. நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க, நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இந்த 7 சனியை கணக்கிலே வச்சுக்க வேண்டாம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.